அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் காணொளியில் நாம் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் நாம் கடை தேறுவதற்காக கொடுத்த அற்புதமான அருட்பாக்களையும் உரைநடைகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். பெருமானார் நாம் கடை தேற வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு பிறவிகளாக பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த துன்ப கடலிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்பதற்காகவும் நம் மீது பெருமானாருக்கு இருந்த அளவற்ற இரக்கத்தின் காரணமாகவும் தான் நமக்கு அருட்பா கிடைத்தது. 1867 ஆண்டு பெருமானாரின் திருக்கரத்தால் வெளியிடப்பட்ட முதல் 4 திருமுறைகளிலும் பெருமானார் திருக்காப்பிட்டுக் கொண்ட பின்பு வெளியிடப்பட்ட 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறைகளிலும் பெருமானார் நமக்கு தொடர்ந்து இதையே தான் வலியுறுத்தி கொண்டு வருகிறார். உண்மையில் மனிதர்கள் மனித வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொல்கிறோமே தவிர இறைவனுடைய அருள் நியதியின்படி நாம் வாழ்கிறோமா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் அன்னையின் வயிற்றில் கருவாக உருவாகின்ற பொழுதே அந்த தேகத்திற்கான ஆயுட்காலமும் அந்த ஆன்மா ஏற்கனவே செய்த கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்து இந்த பிறவியில் யாருக்கு பிறக்க வேண்டும், எங்கு பிறக்க வேண்டும், எவருடன் பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி கற்க வேண்டும், எப்படி வேலைக்கு செல்ல வேண்டும், எப்படி அவர்களுடைய உறவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி இந்த உலகில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாமே ஏற்கனவே கர்ம வினைகளின்படி தீர்மானிக்கப்பட்டுத்தான் நாம் ஒவ்வொருவரும் இம்மண்ணில் பிறந்திருக்கிறோம். இதை பெருமானாரும் ஆம் என்றுதான் சொல்கிறார். என்று சொன்னால் இறைவனுடைய அருள் நியதி என்பது ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கான கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் ஒரு கேள்வியை எழுப்பினேன். இறைவனின் அருள் நியதியின் படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் இறைவனுடைய அருள் நியதி நமக்கு என்ன சொல்கிறது என்று பார்த்தால், நம்முடைய கர்ம வினைகள் எப்படி இருந்தாலும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்ப சுதந்திரத்தின் வாயிலாக, அந்த அற்ப சுதந்திரத்தின் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறிய அறிவின் வாயிலாக பகுத்தறிவு என்கின்ற ஒன்றை பயன்படுத்தி அந்த பகுத்தறிவின் வாயிலாக நம்முடைய வாழ்நாளை அமைத்துக் கொள்வதற்கான முயற்சியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புலி ஒரு மானை வேட்டையாடி கொள்கிறது என்று சொன்னால் அந்த மான் படும் வலி வேதனை அந்த புலிக்கு தெரியாது. என்று சொன்னால் புலிக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவோ பக்குவமோ பகுத்தறிவோ அதற்கு வழங்கப்படவில்லை. ஆனால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை ஏன் நான் இன்று வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், எவ்வளவுதான் அருட்பாக்களை படித்தாலும் சத்விசாரம் செய்தாலும் பக்தியில் இருந்தாலும் நம்முடைய செயல்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கான கவனம் நம்மிடமிருந்து விலகி சென்று விடும் என்று சொன்னால் நாம் தோல்வியடைந்தவர்களாக மாறிவிடுவோம். பக்தியுடன் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ஒழுக்கத்துடன் இருப்பதில்லை. பக்தியும் ஒழுக்கமும் இருப்பவர்களிடம் தயவு பூரணத்துவம் பெற்றிருப்பதில்லை. இவை மூன்றும் இருப்பவர்கள் தவம் ஏற்றுவது இல்லை. அப்படி ஏதேனும் ஒன்றின் வாயிலாக நாம் குறைபட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு நாள் மரணம் வந்து விடுகிறது. இப்ப பெருமானார் நமக்கு கொடுத்த திருவருட்பாவின் உண்மையான நோக்கம் என்ன? உண்மையான நோக்கம் நாம் இந்த பிறவி சூழலில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் நமக்கு அருட்பாவை கொடுத்தார். அதற்காகத்தான் போதனை செய்தார்.
நம்முடைய இலக்கு என்பது மரணத்தை வெல்வது என்கின்ற ஒன்றாக நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம் வாழ்நாளை பற்றிய நம்முடைய எண்ணங்கள் அத்தனையும் மாறிவிடும். கண்டதெல்லாம் அனித்தியம் என்று பெருமானார் சொன்னார். இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்லாக மாறி நம் ஆன்மாவிற்குள் ஆழமாக இறங்கிவிடும் என்று சொன்னால் அது அறிவின் வயத்தில் நின்று நமக்கு உண்மையை உணர்த்திவிடும். நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும், அத்தனை மனிதர்களும், அத்தனை நிகழ்வுகளும் எதுவும் நித்தியம் இல்லை, எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. மனிதர்கள் பேசிய அத்தனை வார்த்தைகளும் காற்றோடு காற்றாக கரைந்து போகின. அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு காலத்தில் எது உண்மையை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது சில காலத்திற்கு பின்பு அது உண்மை இல்லை என்று மாறிவிடுகிறது. உடல் மாறுகிறது, உணர்வுகள் மாறுகிறது, அழகு மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. ஒரு நாள் அது ஒன்றும் இல்லாமலும் போய்விடுகிறது. கண்டதெல்லாம் அனித்தியம், இங்கு எதுவும் உண்மை இல்லை. உண்மை என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இறைவன் ஒருவன் மட்டும்தான். இறைவன் ஒருவன் மட்டும்தான். இறைவன் ஒருவனை தவிர இங்கு எதுவும் உண்மையும் இல்லை, நிரந்தரமும் இல்லை, இயற்கையும் இல்லை. அதனால்தான் பெருமானார் சொல்வார், இறைவனை பற்றி சொல்கின்ற பொழுது இயற்கை உண்மை வடிவினர் என்று சொல்வார். இறைவன் எதாக இருக்கிறான் என்று சொன்னால் தான் தோன்றியாக இருக்கிறான், இயற்கையாக இருக்கிறான். அவன் யாராலும் உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவனுக்கு ஒரு வடிவம் இருக்கும் என்று சொன்னால் அது உண்மை என்னும் வடிவமாக இருக்கிறது. அதனால் பெருமானார் இயற்கை உண்மை வடிவினர் என்று சொன்னார். நம்முடைய இலக்கு ஒன்றே ஒன்றாக மட்டுமே இருக்க வேண்டும். அது மரணத்தை ஜெயிப்பதும் இறை அருளை பெறுவதும். இதான் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு. எத்தனை அருட்பாக்களை படித்தாலும், சத்விசாரம் செய்தாலும், பாராயணம் செய்தாலும், சோஸ்திரம் செய்தாலும் இலக்கு ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அது இந்த பிறவி சூழலில் இருந்து விடுபடுவது. அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோமா என்பதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். என்று சொன்னால் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கவன சிதறல்களில் விட்டு விடுகிறோம். பெருமானார் தான் சொன்னார், பராக்கில் விட்டு விடாதீர்கள், வேடிக்கை பார்த்து கொண்டு விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார். இந்த உலகியல் என்பதே ஒரு மயக்கம்தான். இந்த உலகியல் என்பதே ஒரு மயக்கம்தான், மாயைதான். ஆனால் இந்த உண்மை தெரிந்தும் நான் மீண்டும் மீண்டும் அந்த மயக்கத்திற்குள்ளேயே என்னை ஆட்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னால் எத்தனை அருட்பாக்களை படித்தாலும் அது பலன் இல்லாமல் போய்விடுகிறது. எத்தனை அருட்பாக்களை படித்தாலும் பலன் இல்லாமல் போய்விடுகிறது. பெருமானாருக்கு பின் தோன்றிய யாரும் ஏன் மரணத்தை ஜெயிக்கவில்லை என்கின்ற கேள்வி அநேகரால் எழுப்பப்படுகிறது. பெருமானார் பராக்கில் தன்னுடைய எண்ணங்களை விடவில்லை. அவருடைய எண்ணங்கள் அனைத்தும் திருச்சிற்றம்பலத்தில் தான் இருந்து கொண்டிருந்தது. இறைவனை என்னால் அடைவோம் என்பதில் தான் இருந்து கொண்டிருந்தது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. வாழ்க்கைக்கு அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள். வாழ்க்கையின் லட்சியம் இதுவாகவோ அதுவாகவோ அல்லது எதுவாகவோ மாறுவது அல்ல. வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை நாம் யார் என்று தெரிந்து கொள்வதும், இறைவன் யார் என்று தெரிந்து கொள்வதும், இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெறுவதும் தான் நம்முடைய வாழ்நாளின் லட்சியம். வாழ்நாள் முழுவதும் எந்தெந்த வகையிலெல்லாம் இறைவனுடைய அருளை அடைய முடியுமோ அத்தனை வகையிலும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். மனதார, மனம் உருகி, மன நெகிழ்ச்சியோடு, மன உருக்கத்தோடு பெருமானாரை வணங்கினால் நமக்கு அருள் கிடைக்கும். பெருமானார் சொன்ன ஒழுக்கத்தின் நியதிகளின் படி நாம் நின்றால் நமக்கு அருள் கிடைக்கும். எவரை பார்த்தால், பேசினார், கேட்டார், உணர்ந்தார், தயவு தயவு தயவின் வாயிலாக நம்முடைய வாழ்நாளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். இவை எத்தனையையும் கடந்து இந்திரியங்களையும் கரணங்களையும் அடக்கி மனதை புருவ மத்தியில் இழுத்து நிறுத்தி எந்தவித ஆபாசத்திலும் செலுத்தாமல் அறிவுக்கு ரீதியாய் மாற்றி நாம் தவம் இயற்றினோம் என்று சொன்னால் அருள் கிடைக்கும். நம்முடைய தேகம் மாறாமல் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு கணமும் நமக்கு மரணத்தை நோக்கி இந்த உடல் சென்று கொண்டிருக்கிறது. வாழ்நாளில் 2 வாய்ப்புகள் நமக்கு உண்டு. ஒன்று மரணம், மற்றொன்று மரணமில்லா பெருவாழ்வு. சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் எதையோ சொல்லி இருக்கின்றன. அவையெல்லாம் விட்டு விடுங்கள். பெருமானார் சொல்கிறார், விட்டு விடுங்கள், வேண்டாம். உண்மையை எதுவும் வெளிப்பட சொல்லவில்லை, எல்லாவற்றிலும் போட்டு மூடி மறைத்து விட்டார்கள் என்று பெருமானார் சொல்கிறார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? நாம் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வார்த்தையை சொன்னார். சன்மார்க்கம் என்றால் என்ன? நாம் ஏமாந்து விடக்கூடாது. இதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கத்திற்கு ஏதேதோ பொருள் எடுக்கலாம். நாம் ஏமாந்து விடக்கூடாது. கூற்றுவனிடம் ஏமாந்து விடக்கூடாது. மரணத்திடம் ஏமாந்து விடக்கூடாது. நரை வருகிறது, திரை வருகிறது, மூப்பு வருகிறது, காதுகள் கேட்கும் சத்தம் குறைகிறது, கண்ணில் புரை விழுகிறது, கூன் விழுகிறது என்று சொன்னால் நம் உடல் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று பொருள். அதிலிருந்து திசை திருப்ப வேண்டும், மடைமாற்றம் செய்ய வேண்டும். செய்ய முடியுமா என்று கேட்டால் சத்தியமாக முடியும். இதுதான் வள்ளல் பெருமானார் கொடுத்த சன்மார்க்கம். சன்மார்க்கத்தின் இலக்கு ஒன்றுதான். எது அனித்தியம் என்று தெரிந்து கொள்வது, எது நித்தியம் என்று தெரிந்து கொள்வது. உலகியலில் நாம் பார்க்கும் அத்தனை விடயங்களும் அனித்தியம்தான். அந்த அனித்தியமான பொருள்களின் மீது பற்றை வைக்காமல் நித்தியமான இறைவன் மீது பற்றை வைத்தோம் என்று சொன்னால் நாம் அந்த இறைவனுடைய அருளை பெற முடியும். இறைவனுடைய அருளை பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது? எதுவும் தடையாக இல்லை. நம்முடைய மனம், அது சார்ந்த மாயை, ஆசை, இதை தாண்டி வேறு எதுவும் தடையாக இல்லை. இதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். நம்மால் அமைதியாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால், நான் சாந்தமாக மாறவில்லை என்று சொன்னால், என்னுடைய குணங்கள் மாறவில்லை என்று சொன்னால், பிறரை குறை சொல்வதிலும் குற்றம் சொல்வதிலும் என்னுடைய வாழ்நாளை செலவிடுவேன் என்று சொன்னால், நான் எப்படி இறைவனுடைய அருளை பெற முடியும்? இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தானே வள்ளல் பெருமானார் சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்தார். வேறு எதுவும் காரணம் இல்லை. பெருமானார் இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றார், இறைவனாகவே மாறினார். இப்பொழுது இறைவனாக பெருமான் இருந்து கொண்டிருக்கிறார். நம்மால் பெருமானாருக்கு என்ன ஆக போகிறது? வள்ளல் பெருமானாருக்கு நம்மால் ஏதாவது ஆக வேண்டியது என்று உள்ளதா? எதுவும் கிடையாது அன்பர்களே. நம்மால் எதுவும் பெருமானாருக்கு ஆக வேண்டியது இல்லை. ஆனால் பெருமானாரால் நமக்கு ஆக வேண்டியது அநேகம் உள்ளது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கவனிக்க வேண்டும். நம் மனதை, நம் மனதில் தோன்றும் எண்ணங்களை, அந்த எண்ணங்களின் வாயிலாக வெளிப்படும் வார்த்தைகளை, அந்த எண்ணங்களும் வார்த்தைகளும் சேர்ந்த செயல்களை, இதை கவனித்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற புரிதல் நமக்கு ஏற்படும். அதான் நான் சொன்னேன், கண்டதெல்லாம் அனித்தியம். இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். இது மந்திர சொல்லாக நமக்கு மாற வேண்டும். மந்திர சொல்லாக மாற்குமே. எதை பார்த்தாலும் இது நித்தியம் இல்லை, இது நிரந்தரம் இல்லை என்கின்ற எண்ணம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால், நாம் எது நித்தியம் என்பதற்கான விடயத்தை நோக்கி பயணம் செய்ய துவங்கி விடுவோம். இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணம். இந்த அற்புதமான பயணத்தில் யாரும் நமக்கு குறுக்கே வருவதே இல்லை. நம்முடைய மனமும், அது சார்ந்த மாயையும், அது சார்ந்த ஆசைகளும், இவைகள் மட்டும்தான் நமக்கு வருகின்றன. நம்முடைய வாழ்க்கை ஒரு நந்தவனத்திற்கு நடுவில் தான் இருக்கிறது. ஆனால் நாம அந்த நந்தவனத்திற்குள் முட்களை போடுகின்றோம் அல்லது முற்செடிகளை வளர்க்கின்றோம். அந்த முற்செடிகளை அகற்றுவதற்கான சுதந்திரமும் நமக்கு இருக்கிறது. நமக்கான கர்ம வினைகள் 1000 இருந்தாலும் அந்த கர்ம வினைகளை எல்லாம் ஜெயிக்க நம்மால் முடியுமா என்று சொன்னால், இறைவனுடைய அருளை பெற்றால் சத்தியமாக முடியும். வள்ளல் பெருமானாரால் முடிந்ததே, நம்மாலும் முடியும். ஊளை அகற்ற உளவறியா பொய்யன் என்று பெருமானார் பாடி இருக்கிறார். அப்ப ஊளை அகற்றக்கூடிய உளவு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இப்ப ஊழ்வினையை அகற்ற முடியும் தானே என்று சொன்னால், ஊளை அகற்றாமல் நம்மால் மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஏன் மரணம் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், மரணம் தான் இங்கு உண்மையாக இருக்கிறது. வேறு எதுவும் உண்மையாக இல்லையே. எதுவும் உண்மையாக சொத்து சன்மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றவில்லை என்று சொன்னால் மரணம் உண்மையாகி விடுகிறது. உண்மையில் மரணம் உண்மை அல்ல, மரணம் செயற்கைதான். மரணம் செயற்கைதான். ஆனால் அதை நான் தேடிக்கொள்வதனால் அது இயற்கையாக மாறிவிட்டது. பிறந்தால் இறந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நியதி வரையறுக்கப்பட்டு விட்டது. அது சமயங்களிலும் மதங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது.
பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்து போவார்கள் என்று. ஆனால் சுத்த சன்மார்க்கம் அதை முழுமையாக மறுக்கிறது. பெருமானார் அதை முழுமையாக மறுக்கிறார். மரணம் என்று சொன்னால் அது இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று பொருள். அதை தவிர வேறு எந்த வகையிலும் இறைவன் நம்மை சோதிப்பது இல்லை என்று சொல்கிறார். இப்போ ஒரு வகையில் ஊழ்வினைகளால் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். உண்மையில் நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கின்றன. தீர்மானிக்கப்பட்ட செயல்களை நம்மால் மாற்ற முடியுமா என்று சொன்னால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த செயல்களுக்குள் இறைவனுடைய அருள் காரியப்படும் என்று சொன்னால் அது மாறும். நம்மால் மாற்ற முடியாது. இறைவனுடைய அருள் அந்த செயலுக்குள் காரியப்படும் என்று சொன்னால் அது சத்தியமாக மாறும். என்று சொன்னால் அது இறைவனின் அருள். இறையருளால் ஆகாதது என்று ஒன்று உள்ளதா? நிச்சயமாக இல்லை அன்பர்களே, நிச்சயமாக இல்லை. பெருமானார் இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார். பெருமானார் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்ம வினைகளின் தாக்கம் எத்தனை இருந்தால், அதன் கஷ்டங்களும் துன்பங்களும் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் அவை அத்தனையையும் தாண்டி என்னால் ஜெயிக்க முடியும் என்று உண்மையாக நம்பி பெருமானாரின் பாதங்களில் சரணடைந்து உன்னையே நம்பினேன் கைவிடேன் எனையே என்று பெருமானாரின் கமலங்களில் நாம் சரணடைந்தோம் என்று சொன்னாய், நாம் இதுவரையில் நித்தியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனித்தியம் அத்தனையும் நம் கண் முன்னால் பட்டியலிடப்படும். நம் கண் முன்னால் பட்டியலிடப்படும். நம் மனம் சாந்தத்தில் இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் சாந்தமடையும். எண்ணங்கள் சாந்தமடைந்தால் வார்த்தைகள் சாந்தமடையும். வார்த்தைகள் சாந்தமடைந்தால் செயல்கள் சாந்தமடையும். இவை அத்தனையும் சாந்தமடைந்தால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சாந்தமடையும். சாந்தமடையாமல், பொறுமை அடையாமல், அமைதி அடையாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும் இறைவனுடைய அருளை பெற முடியாது. இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னார் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் மனதில் கவனம் வைக்க வேண்டும். மனம் எப்பொழுதும் ஆடிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். ஒரு மந்திர சாவி நம் கையில் இருக்கிறது. அது கண்டதெல்லாம் அனித்தியமே என்கின்ற அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஓடவிட்டுக் கொண்டே இருங்கள். எதுவும் நித்தியம் இல்லை, எதுவும் நிரந்தரமில்லை, 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 நிரந்தரமில்லை என்கின்ற எண்ணம் மனதிற்குள் சென்று கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பற்றுக்கள் அற தொடங்கும். பற்றுக்கள் அற அற இறைவனின் மீதான பற்று அதிகமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கும். இறைவனின் மீதான பற்று அதிகமாகிக் கொண்டே போகும் என்று சொன்னார். இறைவன் நம்மை பற்றுவதும் சத்தியம், நிச்சயம், உண்மை. இதுவே சுத்த சன்மார்க்கம் நமக்கு கொடுக்கும் அற்புதமான மந்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் தெவ்விய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம், ராமலிங்காபயம், ராமலிங்காபயம். நன்றி, வந்தனம்.